வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 6000லேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் லாபம் வேண்டுமா? அப்போ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரே ஒரு மூலப்பொருள்லேருந்து இந்த பிஸ்னஸ் நம்ம செய்ய போகிறோம். நிறைய மூலப்பொருள் இதுக்கு தேவையில்லை. ஒரு மூலப்பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய வேலையாட்கள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்னா ஒரு 2 பேர் வேணும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலையாட்கள் அதிகம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல். அப்போது இது எல்லா தருணத்திலையும் வியாபாரம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வியாபாரம் ஆகும். இதுக்கான தேவைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டிங்கில் இந்த பொருள் எளிமையாகவும் உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ இதோட தேவை உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது. அது என்ன மாதிரியான பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த ஒரு தீபாவளி சீசனில் உங்களுக்கு தெரியும் ஸ்வீட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஸ்வீட் இல்லாத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேக்காவோ இல்லை ஒரு பேக்கரி ஐட்டமாவோ இல்லை ஒரு ஸ்வீட்டாவோ எப்படியோ நம்ம இந்த ஸ்வீட்ஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்வீட்ஸை நம்ம கொடுக்கணும் விற்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஸ்வீட் பாக்ஸ் இல்லைங்களா? அந்த ஸ்வீட் பாக்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், அந்த ஸ்வீட் பாக்ஸில் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணும். வீடியோவை முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு அதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் இந்த ஸ்வீட் பாக்ஸ் மேக் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இது ஃபுல்லாகவே இது தானாகவே மேக் பண்ணி வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 2 ஆள் உங்களுக்கு இருந்தாக்கா போதுமானதாக இருக்கும். இங்கேருந்து இது போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மேலே அந்த நமக்கு என்ன லேபிள் வேணுமோ அந்த மாதிரி இதில் ஒட்டுவாங்க. இதுலேயே நீங்கள் பிரிண்ட் பண்ணியும் கொடுக்கலாம், நார்மலாகவும் கொடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருள் நிறைய பொருள் வேணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரே ஒரு பொருள் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா மிஷினை ஆன் பண்ணி விட்டோம்னா அது பாட்டை அடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான பிஸ்னஸாக இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்வீட் பாக்ஸ் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு தாங்க. இந்த கார்ட்போர்டு தான் நம்ம வாங்கிக்க போகிறோம். உங்களுக்கு வர்ற ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ஹை லெவலாவோ லோ லெவலாவோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், வாங்கிக்க முடியும். ஒரே ஒரு ரா மெட்டீரியல் தான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒட்டக்கூடிய ஒரு பேப்பர்ஸ், அதாவது டிசைனிங் பேப்பர்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பிரிண்டர் ஷீட்ஸாகவும் இதை பண்ண முடியும். பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்போது இதில் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பிளைனாக ஒரு கார்ட்போர்டை வச்சு எப்படி நம்ம ஸ்வீட் பாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்ட்போர்டோட ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் இருக்குது. இது கார்ட்போர்டோட தன்மைக்கு தகுந்த மாதிரி, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இதோட விலையில் வித்தியாசம் இருக்குது. அப்போ 1 கிலோ நீங்கள் கார்ட்போர்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து நீங்கள் 900 பாக்ஸஸ் நீங்கள் பண்ண முடியும். 900 பாக்ஸ் நீங்கள் பண்ண முடியும். அதாவது 1 கிராம் அளவுக்கு அதோட வெயிட் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய பாக்ஸாக நீங்கள் 900 பாக்ஸஸ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் அதே 1 கிலோகிராம் கார்ட்போர்டில் நீங்கள் 450 பாக்ஸஸ் 2 கிராம் பேப்பருக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும். இந்த மாதிரி 2 வெரைட்டியாகவும் நீங்கள் என்ன செய்யலாம். எந்த சைஸில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் சைஸை அளந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் கார்ட்போர்டை மடிக்கிறது நீங்கள் லேபரை வச்சு கூட பண்ணிக்கலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா அதுவே செஞ்சிடும். ஆனால் செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும்போது பேப்பரை மட்டும் மிஷினில் கொடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லேபரை வச்சு என்ன செஞ்சுக்கணும், அதை கரெக்டாக மடிச்சிக்கணும். இந்த ஸ்வீட்ஸ் பாக்ஸ் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு மிஷின் இருக்குங்க. அந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருந்தாலே இந்த ஸ்வீட் பாக்ஸ் தயாரிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் செய்யும் போது மட்டும் நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கான லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லைசன்ஸ் இல்லாமல் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் லைசன்ஸ் இருந்தால் நமக்கு அது ஒரு சேஃப் அப்படிங்கிறதுனாலையும் லோன் ஃபெசிலிட்டி எதுவும் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டாக்கா நீங்கள் இந்த மாதிரியான லைசன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அது ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி தான் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுருக்கணும். உத்தியோக ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இயில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். என்ஓசி ஒரு பொல்யூஷன் போர்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு என்ஓசி எடுத்துக்கலாம்.
இதுக்கு தேவையான லைசன்ஸ் அப்படிங்கிறது இவ்வளவுதாங்க. இந்த தொழில்ல என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாதாரண பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் நீங்க வந்து மேக் பண்றதுக்கு 25 பைசா அந்த லெவல்ல தான் உங்களுக்கு செலவாகும். ஆனா, இதுக்கான செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் ரூ. 1 வரைக்கும் செல் பண்றாங்க. அதாவது வந்து ஹோல்சேலா பண்ணும்போது. ஓகேங்களா? அப்போ 1 ஹவர் நீங்க வந்து மிஷின் வந்து நீங்க ஒர்க் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு 1000 பாக்ஸஸ் வந்து நீங்க தயாரிக்க முடியும். அதுவே 8 மணி நேரம் நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு 8000 பாக்ஸஸ் வந்து நீங்க ஒரு நாளைக்கு நீங்க தயாரிக்க முடியும். அப்போ ஒரு பாக்ஸ்ல ப்ராஃபிட் வந்து 75 பைசா இருக்கு இல்லைங்களா? ஏன்னாக்கா 25 பைசா நமக்கு தயாரிப்பு செலவு. நம்ம விக்கிற இது வந்து ரூ. 1க்கு விக்கிறோம். அப்ப பாக்ஸோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸுக்கு 75 பைசா இருக்கும். அப்ப 8000 பாக்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 6000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 1000 ஒரு 8000 பாக்ஸஸ் வந்து நீங்க தயாரிக்கிறீங்க அப்படின்னாக்கா, அதுல வந்து உங்களுக்கு ரூ. 6000 நிக்கும். இதுவே வந்து ஒரு நாளைக்கு ரூ. 6000 அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,80,000 நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுல ப்ராஃபிட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க பாக்ஸ் வந்து மேக் பண்ண பண்ண உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1, 2ன்னு யாரும் வாங்க போறது கிடையாது. ஒரு ஸ்வீட் கடைக்கு வாங்குனாலும் சரி, ஒரு பேக்கரி ஷாப்புக்கு வாங்குனாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 500, 1000 இப்படி தான் வாங்குவாங்க. அதனால 8000 பாக்ஸா அப்படின்னு நினைக்க வேணாம். 8000 பாக்ஸே பத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி நீங்க பிசினஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த 1,80,000 அப்படிங்கிறது டபுள் ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நம்ம மினிமம் நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு நீங்க இதுல ரூ. 2,00,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ இத எப்படி வந்து நம்ம மார்க்கெட் பண்ணலாம்? தயாரிச்சுட்டோம். தயாரிச்சதுக்கப்புறம் அத மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லையா? அதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்சேலா ஸ்வீட் பாக்ஸ் விக்கிற இடம் இருக்கும். அங்க போய் நம்ம டை அப் பண்ணிட்டு, நம்ம என்ன செய்யலாம், ஸ்வீட் பாக்ஸ் அங்கேயே குடுக்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு பாக்ஸஸ் வந்து நெறைய சேல் ஆகும். ஆனா லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னாக்கா, பேக்கரி ஷாப்ஸ், ஸ்வீட் ஷாப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது இல்லாத ஊரே இல்ல. அது கிராமமா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், பெரிய பெரிய நகரங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த பேக்கரி ஷாப், ஸ்வீட் ஷாப்ஸ் இதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. எல்லாருமே யாருமே வந்து அப்படியே கையில வந்து எடுத்து குடுக்கறது கிடையாது. பாலித்தீன் கவர்ல குடுக்கறது கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல தான் பேக் பண்ணி தராங்க. அதுவும் இந்த மாரி ஃபங்ஷனல் டைம்ல இந்த தீபாவளி, பொங்கல் இந்த மாரி நேரத்துலலாம் இதுக்கான மதிப்பு இந்த பாக்ஸ் இல்லாம எந்த ஸ்வீட் ஸ்டாலும் இல்லன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுக்கு வரவேற்பு இருக்கு. அப்போ பேக்கரி கடைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கடைகள், பெரிய பெரிய பிராண்டடான கடைகள் இந்த மாரி இடத்துலலாம் நீங்க என்ன பண்ணலாம், இத சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஹோல்சேலா நீங்க வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்தியா மார்ட்லயோ, ட்ரேட் இந்தியா இந்த மாதிரியான இடத்துலயோ, ஜஸ்ட் டயல்லையோ நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சேல் பண்ணலாம். அதே மாரி அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்லி நம்ம மார்க்கெட்டிங்க பிக்கப் பண்ணலாம். நீங்க இந்த தொழில்ல அடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவ மார்க்கெட் சர்வே எடுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அந்த ஊர்ல யார் வந்து ஸ்வீட் பாக்ஸ் வந்து எல்லாமே சப்ளை பண்றாங்க, அவங்க என்ன எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்றாங்க, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணுங்க. ஒரு பாக்ஸோட ரேட் என்ன வருது அப்படிங்கிறதையும் பாருங்க. பார்த்துட்டு நீங்க மிஷினை நல்லா கேட்டு டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கும்போது நீங்க இந்த பிஸ்னஸ்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா வர முடியும். இந்த ஸ்வீட் பாக்ஸ் அப்படிங்கிறதே பார்க்கறதுக்கு ஒரு எளிமையான தொழிலா தெரிஞ்சாலும் கூட, ஆனா இதுக்கு வந்து நீங்க மார்க்கெட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன கடைகள்லேருந்து பெரிய கடைகள் வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியும், இதை சேல் பண்ண முடியும். அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.